வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு ஞான வித்யாலயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தி படிக்க போகிறோம். ஹிந்தி வந்து கிளாஸ் 1 நம்ம என்சிஆர்டி பப்ளிஷ் பண்ணதில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு புது புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களே, அந்த புது புக்கோட ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டு, செகண்ட் யூனிட்டுன்னு பிரிச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் இப்போ ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு யூனிட் வந்து நம்ம சொல்லுவோம்ல இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு யூனிட்டு, செகண்ட், அது மாதிரி ஹிந்தியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இக்காய்னா யூனிட். அப்போ இது எந்த யூனிட்டு? ஃபஸ்ட் யூனிட். ஃபஸ்ட்டு ஒன்றுனா என்ன சொல்லுவோம் ஹிந்தியில்? ஏக். அப்போ இது இக்காய் ஏக், யூனிட் 1. இக்காய் ஏக் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இக்காயோட யூனிட்டோட பேர் என்னது? இந்த யூனிட்டோட பேர் பரிவார். பரிவார்னால் என்னது? ஃபேமிலி. நம்ம குடும்பம் இருக்குல்ல, அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்து நம்ம இருக்கிறோம்ல, தம்பி தங்கச்சி எல்லாம், அதுதான் குடும்பம். ஸோ அந்த பரிவார் பற்றி தான் இந்த சாப்டர். வாங்க இந்த பரிவார் பற்றி சாப்டர் பார்க்கலாமா? பரிவார்னா என்ன? குடும்பம். ஓகே, இந்த படத்தை முதல்ல பார்க்கலாம். இந்த படம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? இது எவ்வளோ சூப்பராக யாரோ வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இந்த படத்தில் என்னென்ன தெரியுது உங்களுக்கு? தாத்தா தெரிகிறாரா? தாத்தா நடந்து பார்த்துட்டே போகிறாரு, என்ன பண்ணுறாங்க பசங்க அப்படின்னு பார்த்துட்டே போகிறாரா? அதுக்கப்புறம் அப்பா பொண்ணு கோலம் போடுறாங்களா பாருங்கள். அப்பாவோட சேர்த்து அந்த பாப்பா கோலம் போட்டுட்ருக்கு. இன்னொரு பாப்பா பாருங்கள் பம்பரம் விளையாடிட்டு இருக்காங்க. கையிலே பண்ணுறாங்க பாருங்களேன். கையிலெல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும்ல? கிச்சி கிச்சி மட்டும் இல்லை நம்ம கையில். அதே மாதிரி எனக்கும் பண்ண வர மாட்டேங்குது. நான் ஒரு வாட்டி பண்ணால் 2-3 செகண்ட் நிற்குது கையில், அப்புறம் பம்பரம் கீழே விழுந்துருது பம்பரம். ஸோ இது பாருங்கள், இது வந்து இப்போது இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுதா? என்னென்ன தெரியுது? ஒரு தாத்தா, அப்புறம் 1 2 3 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க, கரெக்டாக? அப்புறம் ஒரு பையன் அங்கே உட்காந்து ஏதோ டிஃபன் மாதிரி ஏதோ வச்சுருக்க, லட்டு மாதிரி ஏதோ வச்சுருக்கா. அது விளையாடுறான்னா என்னன்னு தெரில, இல்லை அவனும் கலரோட விளையாடிட்டுருக்கான். ஓகே, இந்த பாப்பா நான் கோலம்லாம் போடல, நான் பம்பரத்தோட விளையாடுவேன்னு விளையாடுறாங்களா? நம்ம பிக்சர் பார்த்துட்டோமா? இதுதான் நம்ம வேலை. இந்த பிக்சர் தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பிக்சரில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு குடும்பத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க பார்க்குறோம்ல, அவங்க ஒவ்வொரு வேலை செய்கிறாங்கல்ல, கரெக்டாக? அப்புறம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல. வாங்க இப்போ நம்ம வந்து சாப்டர் உள்ளே போகலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டர். இந்த சாப்டர் பேர் என்னது? மீனா கா பரிவார். மீனாவோட குடும்பம். மீனா, இந்த பொண்ணு பேர் என்னது? மீனா. இங்கே பாருங்கள், எழுதியிருக்கு பாருங்கள், மீனா. மா, அதுக்கப்புறம் ஈ, அந்த ஈயோட இது போட்டால் மீ ஆயிடுச்சா? அப்புறம் நான், மீனா. கா, க, நம்ம தமிழில் கா எப்படி எழுதுவோம்? நம்ம தமிழில் கா எப்படி எழுதுவோம்ல, க. அந்த மாதிரி இங்கே வந்து மீனா கா. இது கா தான் பாருங்கள், கா. ஓகே, நம்ம தமிழில் கா இப்படி எழுதுவோம்ல, கா, அந்த மாதிரி கா. அப்புறம் நம்ம ஆக்கு இப்படி ஒன்று போடுவோம்ல, சுழி மாதிரி ஆ, இதை கா. அந்த மாதிரி ஹிந்தியில் வந்து கா எழுதிட்டு ஒரு லைன் போட்டிங்கன்னா கா. அப்புறம் மேலே ஹிந்தியில் எப்படியும் ஒரு லைன் போடணும்ல. ஸோ இது வந்து மீனா கா பரிவார், மீனாவோட குடும்பம். பரிவார் எங்கே எழுதியிருக்கு? இதோ இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். இது வந்து பரிவார்னு எழுதியிருக்கா? இதுதான் பரிவார். பரிவார்னு என்ன? குடும்பம். ஸோ இங்கே வந்து பா, நம்ம தமிழில் வந்து பா போடுவோம்ல, இந்த மாதிரி, அந்த மாதிரி இங்கே ஹிந்தியில் பா வந்து எப்படி எழுதுவாங்க? இப்படி எழுதுவாங்க, ரைட்டு? ஒரு யூ மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டால் இது பா, அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுருவாங்க. தமிழில் வந்து நம்ம இப்படி எழுதுவோம் பா, கரெக்டாக? ஸோ இது வந்து பா. அப்புறம் ரீ, பரிவார் எழுதணும்ல, அப்போ ரா எழுதணும். ரா எப்படி எழுதுவோம் ஹிந்தியில் ரா வந்து இப்படி எழுதுவோம், ரா, டூ மாதிரி போட்டுட்டு ரா. அப்புறம் ஈக்கு வந்து நம்ம தமிழில் வந்து சின்ன ஈக்கு வந்து நம்ம வந்து இப்படி பண்ணுவோம், பெரிய ஈக்கு இப்படி பண்ணிவிடுவோம், கரெக்டாக? ஹிந்தியில் அப்படி இல்லை. சின்ன ஈக்கு வந்து இந்த பக்கம் பண்ணுவோம், பெரிய ஈக்கு இந்த பக்கம் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் சின்ன எழுதணுன்னா ரா எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கோடு போட்டு இப்படி போட்டிங்கன்னா அது ஆகிடும் சின்ன ரீ. அதே ரா போட்டுட்டு இப்படி போட்டால் அது ஆகிடும் பெரிய ரீ. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரா எழுதணும். இங்கே வந்து ரீ எழுதியிருக்கு பாருங்கள். இங்கே வந்து ரா இருக்கா? ராவில் வந்து சின்ன ஈ போட்டாங்களா? ஸோ பரிவார், பரி ஆயிடுச்சா? இப்போ வா, நம்ம தமிழில் வா இப்படி எழுதுவோமா? வா. ஹிந்தியில் வா எப்படி எழுதுவாங்க? இப்படி எழுதுவாங்க, ரைட்? ஸோ பரிவார்.
அதுலேயும் ஆ போட்டாங்க பாருங்கள், ஆவோட இது மாத்திரா இருக்குல்ல. தமிழ் ஹிந்தி ஒரே மாதிரி தான். நம்ம வந்து உயிர் எழுத்து மெய் எழுத்து படிக்கிறோம்ல, அ ஆ இ கானா சானா அந்த மாதிரி தான் தமிழ்லேயும் ஹிந்திலேயும் உயிர் எழுத்து மெய் எழுத்து இருக்கும். அதே மாதிரி அ ஆ இ உ இருக்கும். அதே மாதிரி கானா சானா வந்து க கா க க க க அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ வந்து பரிவார் நம்ம பார்த்துட்டோமா, சாப்டர் பேர் பார்த்துட்டோம்ப்பா. சாப்டர் பேர் வந்து மீனா கா பரிவார். வா ஆ மறுபடியும் ரா வந்துடுச்சு இங்கே. பரி வா ர 2 வாட்டி ரா வருது. ஸோ மீனா கா பரிவார், மீனாவோட குடும்பத்தோட கதையை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இப்போ இது நான் படிக்கிறேன். நான் முதல்ல இந்த கதையை ஒரு வாட்டி படிச்சுட்டு அப்புறம் நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டும் நான் அப்புறமா பொறுமையாக சொல்கிறேன். இப்போ முதல்ல நான் ஃபாஸ்ட்டாக கதையை படிச்சுட்டு உங்களுக்கு கதை சொல்லட்டா? பாருங்கள், இந்த கதை நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். மீனா கே பரிவார் மே 7 லோக் ஹேன். மீனாவோட குடும்பத்தில் 7 பேர் இருக்காங்க. 7 பேர். 7 நம்ம 1 2 3 4 5 6 7 சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? 1 2 3 4 5 6 7. அப்போ 7 தான் 7ல். ஸோ 7 லோக் ஹேன். லோக்னா மக்கள். 7 பேர் இருக்காங்க மீனாவோட குடும்பத்தில். யார் யார் 7 பேர்? இது பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள். அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்களா? தாத்தா பாட்டி, அம்மா அப்பா. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் சித்தப்பா கூட இருக்கார். அப்பாவோட சின்ன தம்பி நம்ம என்ன சொல்லுவோம்? சித்தப்பான்னு சொல்லுவோம்ல. அப்பாவோட அண்ணனாக இருந்தால் நம்ம பெரியப்பான்னு சொல்லுவோம். ஸோ சித்தி சித்தப்பா. இந்த ஃபோட்டோவில் சித்தி இல்லை, அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கதையில் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். உஸ்கே தாதா. உஸ்கேனா மீனாவோடது, அவங்களோட அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. அதான் உஸ்கே. உஸ்கே தாதா. தாதானா என்ன? தாத்தா. ஹிந்தியில் எப்படி தெரியுமா? நம்ம வந்து அம்மாவோட அப்பாவையும் தாத்தான்னு சொல்லுவோம், அப்பாவோட அப்பாவும் தாத்தான்னு சொல்லுவோம்ல. ஹிந்தியில் வந்து அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. அப்பாவோட அப்பா தான் தாத்தா, தாதா. அந்த தாத்தா வந்து தாதா. அதே அம்மாவோட அப்பானா அந்த தாத்தா வந்து தாதான்னு சொல்லக்கூடாது. அப்பா ஹிந்தியில் வந்து நானான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நானா. ஓகே. அம்மாவோட அப்பா நானா, அம்மாவோட அம்மா நானி, நானா நானி. அதே மாதிரி அப்பாவோட அப்பா தாதா, அப்பாவோட அம்மா தாதி, தாதா தாதி. ஓகே. ஸோ இங்கே வந்து தாதா இருக்கா, அப்புறம் தாதி. ஸோ 2 பேர் ஆயிடுச்சா? 1 2. அப்புறம் மாதா. மாதானா மம்மி, அம்மா. அம்மா தான் மாதா. மான்னு சொல்லுவாங்க, மாதான்னு சொல்லுவாங்க, மம்மின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிதா. பிதானா அப்பா. அப்பான்னு சொல்லணும்ல, அப்பா, ஃபாதர், பிதா. அப்புறம் சாச்சா. சாச்சா யார்? சித்தப்பா. ஹிந்தியில் வந்து சித்தப்பா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? சாச்சா. சித்தி வந்து சாச்சி. சரி, எல்லாம் ஈஸியாக இருக்குல்ல. தாதா தாதி, நானா நானி, மாதா பிதா, அதுக்கப்புறம் சாச்சா சாச்சி பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது இங்கே? மீனா और उसका छोटा भाई. சாச்சா ஆயிடுச்சா? சித்தப்பா. அப்பா தாதா தாதி, தாத்தா பாட்டி, மாதா பிதா, அதான் அம்மா அப்பா, அப்புறம் சித்தப்பா. மொத்தம் 5 பேர் ஆயிடுச்சா? இப்போ அப்புறம் மீனா 6வது. அந்த மீனாவோட தாத்தா தானே. மீனாவோட தாத்தா, மீனோட தாத்தி தானே, பாட்டி தானே நம்ம பார்த்தோம், தாதி. அண்ட் உஸ்கே छोटे भाई, उसका छोटा भाई திவாகர். இந்த மீனாவுக்கு சின்ன தம்பி பாப்பா இருக்கான் பாருங்க, அவன் பேர் என்ன தெரியுமா? திவாகர். திவாகர் யாரோட பேர்? மீனாவோட தம்பி பேர். அப்போ மீனாவோட அம்மா அப்பாவுக்கு 2 பசங்க, மீனா அண்ட் திவாகர். அப்போ மீனாவோட தம்பி பேர் திவாகர். திவாகர் 3 साल का है. திவாகர் எவ்வளோ வயசாகுது திவாகருக்கு? 3 வயசு. அதனால தான் அவன் ஸ்கூல் போகல. மீனா வந்து ஸ்கூல் போகிறாங்கல்ல. திவாகர் ஆனால் சின்ன பையன்ல, இனிமேல் தான் 3 வயசு ஆயிடுச்சுல, இனிமேல் அவனும் ஸ்கூலுக்கு போவான் பாருங்கள். வ பஹுத் நட்கட் और चुलबुला है. அவன் வந்து ரொம்ப வால். நம்ம வாலாக இருப்பாங்கள்ல, சின்ன குழந்தைங்கனாலே வாலாக தானே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பையன் திவாகரும் ரொம்ப வால். யார் திவாகர்? மீனாவோட தம்பி. இவன் வந்து வால். அண்டு சுல்புலா ஹே. சுல்புலானா என்னது? சுல்புலானா ஒரு இடத்துலையே இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஓடிட்டே இருப்பாங்கல்ல, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, அந்த மாதிரி துருதுருப்பாக இருப்பாங்கல்ல, அதான் சுல்புலா. துருதுருப்பாக இருக்கிறது தான் சுல்புலா. ஸோ அது எல்லா குழந்தைங்களும் அப்படி தானே இருப்பாங்க. அப்போ தானே நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். அதை பார்த்துட்டே நம்ம வந்து விளையாடுவோம்ல. ஓகே, பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் எல்லாம் பார்த்துட்டோமா? மொத்தம் 7 பேர் இருக்காங்களா?
இதில் பாருங்கள் திவாகர் வந்து பாருங்கள் அங்கே ஏதோ வாழ்த்தனை பண்ணிவிட்டு சிரிச்சிட்டே இருக்கான் பாருங்கள், எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்காங்க ஜாலியாக. இப்படி தான் ஜாலியாக இருக்கணும் எப்போவுமே, கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பொறுமையாக ஜாலியாக எல்லாமே படிக்கணும், அண்டு எல்லாமே சேர்ந்து ஜாலியாக இருக்கணும். வாங்க இந்த கதையில் வேறு என்ன நடக்குது பார்க்கலாமா? இப்போ 7 பேர் இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க இவங்க பார்ப்போம். मीना को अपने भाई के साथ खेलने में बहुत ஆனந்த் आता है. மீனாக்கு வந்து தம்பியோட விளையாடுறதுல ரொம்ப ஆனந்தமாக இருக்கான், ரொம்ப ஜாலியாக இருக்கான். ஆனந்தம்னு சொல்கிறோம்ல, அதான் ஹிந்தியில் ஆனந்த். திவாகர் भागकर कमरे के किवाड़ के पीछे छिप जाता है. திவாகர் என்ன பண்ணுறான், திவாகர் பாகர் ஓடிட்டு, கமரேனா கமரானா ரூம், நம்ம வீட்டில் ரூம் இருக்குல்ல, ரூமில் வந்து கதவு இருக்குல்ல, ஸோ ரூம் தான் கமராக்கே கிவாடுனா என்னது, கிவாடு வந்து ஹிந்தியில் வந்து தர்வாஜா கூட சொல்லுவாங்க. நம்ம கதவு தான் கிவாடு, கிவாடு தான் கதவு தான் டோர். அப்போ டோர் கே பீச்சேனா பின்னாடி, छिप जाता है மறைஞ்சிடுறான், ஒளிஞ்சிக்கிறான். யார், திவாகர் என்ன பண்ணுறான், ரூமு கதவு இருக்குல்ல, கதவு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி விளையாடுறது ஜாலியாக இருக்குல்ல, நம்ம விளையாடுவோம்ல. மீனா உசே ढूंढ लेती है, மீனா அப்புறம் கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்கள. ढूंढ लेती है அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. तो वो जोर से हंसता है. ஜோர் சேன்னா ரொம்ப வேகமாக ரொம்ப லவுடாக நம்ம வந்து கத்தி சிரிப்போம்ல, ஹஹா என்னடா இப்படி சிரிக்கிறேன்னு சொல்லல, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஜாலியாக இருக்கும்ல. ஏன்னா அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஜோர் சே ஹஸ்தா ஹே. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தோமா, என்ன பார்த்தோம் இப்போ வரலும். மீனாவோட ஃபேமிலியில் 7 பேர் இருக்காங்க பார்த்தோமா. தாதா தாதி, மாதா பிதா சாச்சா, மீனா அண்டு மீனாவோட தம்பி திவாகர். அண்டு திவாகர் 3 வயசு பார்த்தோம். அவன் ரொம்ப நட்கட்டு அண்டு சுல்புலா வால்தனமாக இருப்பான்னு பார்த்தோம். மீனா அந்த தம்பி வந்து அந்த கதவு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறத பார்த்தோமா. அவனுக்கு ஜாலியாக இருக்கா, மீனா கண்டுபிடிச்சோன்னு சிரிக்கிறானா. இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதிருக்கு பார்க்கலாம் வாங்க. மீனா உசே கின்தி சிக்காத்தி ஹே. இந்த மாதிரி நம்ம தம்பி தங்கச்சி பாப்பா இருந்தால் நம்ம சொல்லி கொடுக்கணும்ல, ஏபிசிடி அஇஇ, அப்புறம் நம்ம 1 2 3 4 சொல்லி கொடுக்குறோம்ல, தமிழ்லையும் சொல்லி கொடுப்போம்ல 1 2. அந்த மாதிரி இந்த பாப்பா ஹிந்தியில் சொல்லி கொடுக்குறாங்க. தம்பி பாப்பாவுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, 1 2 3 4. இங்கே பாருங்கள் எழுதிருக்கு பாருங்கள், 1 2 3 4 எழுதியிருக்கா. ஏனா ஏக், ஏனா ஏக்னா 1, 2னா 2, 3னா 3, 4னா 4. ஸோ ஆனால் அவங்க இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல, ஏன்னா சின்ன பாப்பாவுக்கு புரியாதுல்ல, அதனால சும்மா பாடிட்டே சொல்கிறாங்க 1 2 3 4. அப்போ மீனா வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. तो मीना कहती थी 1 2 3 4. तो அப்போ चाची जी हमको करते प्यार, चाचा जी हमको करते प्यार. चाचा जी யார், சித்தப்பா, சாச்சா இல்லை. எல்லாருக்கும் நம்ம மரியாதைக்கு நம்ம வந்து ஐயா அவர்களேன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி அங்கே ஜீன்னு சொல்லுவாங்களே, எல்லாம் மரியாதையாக சொல்லணும்ல, பெரியவங்கன்னா நம்ம மரியாதையாக கூப்பிடணும்ல. அப்போ சாச்சான்னு சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் சாச்சா ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பிதாஜி, மாதாஜி, चाचा जी, दादाजी, नाना जी, नानी जी, चाची जी. அப்போ சாச்சா ஜி हमको करते प्यार. அப்போ அவங்க ஒரு பாட்டாகவே பாடுறாங்க பாருங்க, 1 2 3 4 चाचा जी हमको करते प्यार. மீன்ஸ் சாச்சாஜி எங்களை ரொம்ப நேசிக்கிறார்ல, ரொம்ப அன்பாக இருக்கிறார்ல. ஸோ அதுதான் பியார்னா அன்பு. ஸோ हमको करते प्यार. ஸோ இந்த போயம் நல்லா இருக்குல்ல, இது பாட்டு நல்லா இருக்குல்ல, நம்ம கூட பாடலாம்ல. 1 2 3 4 चाचा जी हमको करते प्यार. तभी चाचा जी आ जाते हैं. அப்போ வந்து இவங்க வந்து பாடிட்டு இருக்காங்க 1 2 3 4 சாச்சாஜி எங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு பாடிட்டு இருக்கும்போது யார் வந்துட்டாரு, சாச்சாஜியே வந்துட்டாரு. அவருக்கு பார்த்தோன்னே ஜாலி ஆயிடுச்சு, என்னை பற்றி பாடுறாங்க. आ जाते हैं चाचा जी, आ जाते हैं ना வந்துட்டாரு. और दिवाकर को गोद में उठा लेते हैं. और திவாகரை வந்து மடியில் தூக்கிக்கிறாரு. யார், சித்தப்பா. திவாகர் கோ கோதுமைனா மடியில், இதோ கோது கோது में उठा लेते हैं मतलब தூக்கிக்கிறாரு, ரைட். மடியில் தூக்கி வச்சுக்கிட்டாரு. தூக்கிட்டு அதுக்கப்புறம் மீனா அண்டு சாச்சாஜி, மீனா, சாச்சாஜி और दिवाकर
வெளியில் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் வீட்டு வெளியில் பராமதே. பராமதன்னா நம்ம வீட்டு வெளியில் தின்ன மாதிரி இருக்கும்ல, அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து நம்ம வீட்டு வெளியிலலாம் எல்லோரும் உட்காந்து விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுதான் பராமதா. அந்த பராமதேயில் பராமதாவில் வந்து விளையாடுறாங்க. ஸோ திவாகர் பராமதேமே, அது பேர் பராமதா. ஆனால் நம்ம படிக்கும்போது அது அந்த பராமதால அப்படின்னு சொல்லும்போது பராமதாலன்னு சொல்ல வேணாம், பராமதே. ஸோ मीना चाचा जी और दिवाकर बरामदे में जाते हैं जहाँ दादी और माँ फल काट रही है. அங்கே வந்து தாதினா யார்? பாட்டி, அப்பாவோட அம்மா. दादी क्या कर रही है? दादी என்ன பண்ணுறாங்க? பாட்டி வந்து फल काट रही है. फलना फ्रूट्स, நம்ம பூ பழம்னு சொல்கிறோம்ல, அதான் ஃபூல்னா பூ, ஃபல்னா பழம். ஓகே, ஃபூல் ஃபல். இது ஃபூல் இல்லை, ஃபல். அவங்க பூ வெட்டலை, அவங்க வந்து பழத்தை வெட்டுறாங்க. எதுக்கு வெட்டுறாங்க? அப்போ தானே எல்லோரும் சாப்பிடுவாங்க, அதனால அவங்க பழத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பழத்தை வெட்டுறது யார்? அம்மாவும் பாட்டியும். சித்தப்பாவோட நம்ம திவாகர் அண்ட் மீனா வெளியில் வந்தாங்களா? வேறு இவங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்க? இங்கே பாருங்கள், मीना के पिता और दादाजी, मीनाओட அப்பா पिता और दादाजी ताता गमले में पानी दे रहे हैं. கம்லேனா நம்ம வந்து நம்ம செடி வளர்க்குறோம்ல, நம்ம செடி வளர்க்குற பாட்டில் நம்ம வளர்க்குறோம்ல, பாட்டு, அந்த பாட்டு தான் கம்லா. அப்போ கம்லாவில் பாட்டில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கம்லாவில் சொல்ல மாட்டோம், கம்லோ. கம்லா தான் கம்லோ. கம்லோ மே பானி தே ரஹே हैं. அப்போ அந்த பாட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க. யார் யார்? அப்பாவும் தாத்தாவும் சேர்ந்து. நீ 2 ஊற்று, நான் 2 ஊற்றுனா சீக்கிரமாக ஊற்றிடலாம்ல. அப்போ செடிக்கெல்லாம் தண்ணி கடிச்சோன்னு செடிலாம் ஜாலியாக தண்ணி குடித்து வளர்ந்துரும்ல, அதனால செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க. அதில் அப்புறம் பழம் வந்தால் அந்த பழத்தை அப்புறம் பாட்டி அம்மா வெட்டுவாங்க. நம்ம என்ன பண்ணோம்? தண்ணி ஊற்றுறது அவங்க, வெட்டுறது அவங்க, நம்ம வேலை சாப்பிடணும். சரியா? பழத்தை கரெக்டாக சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா நல்லதில்ல ஹெல்த்துக்கு. அப்போ டெய்லி ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடணும். ஓகே வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு கதையில் என்ன போட்டிருக்காங்க பார்ப்போமா? இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா? தோடி தேர்மே, கொஞ்ச நேரத்தில். தோடி தேர்னா, தோடினா கொஞ்சம், தேர்னா நேரம். ஸோ தோடி தேர்மே மா சப்கோ ஃபல் தேத்தி ஹே. அம்மா வந்து எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸு கொடுக்குறாங்க. ஃபல் சப்கோனா எல்லாருக்கும், ஃபல்னா இப்போ தானே சொன்னேன், ஃபல்னா ஃப்ரூட்ஸ், நம்ம பழம். தேத்தி ஹேனா கொடுக்குறாங்க. சப் லோக் மில் ஜுல்கர், எல்லாரும் சேர்ந்து. சப் லோக் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து. மில் ஜுல்கர்னா சேர்ந்து. खुशी से, खुशिया சந்தோஷமா. ஃபல் खाते हैं, பழத்தை சாப்பிட்றாங்க. और आपस में बातें करते हैं, அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட பேசிக்கிறாங்க. ஆப்பஸ்மேனா ஒருத்தருக்கு ஒருத்தர், பாத்தேனா பேசுறது, கர்த்தே ஜாத்தே ஹேன் பேசிகிட்டே போகிறாங்க. கித்தனா பியார் பரா ஹை, எவ்வளோ அன்பாக இருக்காங்கல்ல, எவ்வளோ பியார் பரா ஹை மீனா கா பரிவார், எவ்வளோ அன்பாக இருக்காங்கல்ல மீனாவோட குடும்பம், எவ்வளோ அழகாக இருக்குல்ல மீனாவோட குடும்பம். இவ்வளோ எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க, எல்லோரும் சொல்கிற பேச்சை கேட்குறாங்க, எல்லோரும் கரெக்டாக சாப்பிட்றாங்க. ஸோ எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்காங்க கோவப்படாமல், ரைட்? ஸோ இதுதான் மீனாவோட பரிவார். இந்த கதை முடிஞ்சிடுச்சு. இந்த கதையை யார் எழுதினாங்க தெரியுமா? இந்த கதையை எழுதினது மாலதி தேவி. மாலதி தேவி அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். எவ்வளோ அழகான கதை எழுதியிருக்காங்கல்ல. நம்ம படிக்கிறதுனால கதையும் நம்மளுக்கு புரியுது, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய ஹிந்தி வேர்ட்ஸும் தெரியுதுல்ல. தாதா, தாதி, ஃபல், ஃபூல், தர்வாஜா, அதான் கிவாடு. ஓகே, இப்போ நம்ம இங்கே கொஷின்ஸ்லாம் இருக்குது. கொஷின்ஸ்லாம் இருந்தால் நம்மளுக்கு ஜாலியாக இருக்குல்ல. ஏன்னா நம்மளுக்கு அப்போ தானே வாய்ப்பு கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும்னு காமிக்கிறதுக்கு. அப்போ நம்மக்கிட்ட யாராவது கொஷின் கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? கேளுங்க, எங்களுக்கு தான் தெரியுமே. அந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க? இஸ் கஹானி மே கौन कौन है, இந்த கதையில் யார் யார் இருக்காங்க? இந்த கதையில் யார் இருக்காங்க? நம்ம தான் பார்த்தோம்ல 7 பேர் இருந்தாங்கல்ல. நீங்கள் அப்போ அப்படி தான் எழுதணும். என்ன தெரியுமா சொல்லணும்? யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இஸ் கஹானி மே कौन कौन है அப்படி நீங்கள் இஸ் கஹானி மே, இந்த கதையில் இஸ் கஹானி மே मीना के दादा, मीनाவோட தாத்தா, दादा दादी, माता पिता, चाचा और
छोटा भाई दिवाकर है और उसका छोटा भाई दिवाकर है. அப்போ எவ்வளோ பேர் ஆகிட்டா? 7 பேர் ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் சொல்லி இவ்வளோலாம் நாங்கள் எப்படி எழுதுவோம்? சரி பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதலாம். நீங்கள் இப்போ எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ எழுத முடியலன்னா கவலைப்படாதீங்க, போக போக நீங்களே எழுதுவீங்க. ஆனால் இந்த மாதிரி எழுத தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப ஒரு ஷார்ட்கட்டாக நான் ஒன்று சொல்லிட்டு தரட்டா? என்ன தெரியுமா? இஸ் இஸ் கஹானின்னு எழுதியிருக்கா. இ ச கஹானி, மே கौन कौन है. அப்போ நம்ம இதுலேருந்தே கஹானி எடுத்துக்கலாம். இஸ் கஹானி அப்படியே கொஷின்லேருந்து எடுத்துக்கலாம். இஸ் இ ச. ஈ வந்து நம்ம தமிழில் வந்து ஈ எழுதுவோம்ல இந்த மாதிரி, அதே மாதிரி சா சா எழுதுவோம்ல இஸ், அது மாதிரி இது இஸ் இஸ் கஹானி. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? இஸ் கஹானி, இந்த கதையில் கஹானி அப்படியே இங்கே என்ன எழுதிருக்கோ அப்படியே பார்த்து எழுத வேண்டிதான். இஸ் கஹானி க ஹா ந நல பெரிய இ கஹானி மே. இங்கே கொஷின்லேயே மே இருக்குது பாருங்கள், இங்கே ஏதோ மே இருக்குது. இஸ் கஹானி மே அப்படியே எழுதிட்டோமா? அதுக்கப்புறம் யார் யார் இருக்காங்க? மீனா அவங்களாம் இருக்காங்கல்ல, அது கதையில் நம்ம படித்தோம்ல, அங்கேருந்து பார்த்து இப்போதைக்கு நீங்கள் பார்த்து பார்த்து எழுதுங்க. இங்கேருந்து பார்த்து எழுதலாம். லைக் இங்கே பாருங்கள். और उसके बाद நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லலாம். मीना मीना எழுதலாம். மீனா और उसके दादा दादी माता कमा कमा போட்டு எழுதுங்க. அப்போ 7 பேர் எழுதுங்க. पिता चाचा मीना और उसका भाई दिवाकर, छोटा भाई दिवाकर है போட்டுருங்க கடைசியில் है. அவ்வளோதான், ஃபஸ்ட் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்து பார்த்து எழுதினாலே போதும். பார்க்காமலாம் உங்களை யாரும் எழுத சொல்லலை. நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் பார்க்காமலே எழுத ஆரம்பிச்சிடுவீங்க தெரியுமா, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டால். சரி ஓகே, நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட்டு கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட்டு கொஷின் என்னது? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மீனா கே பாய் கா நாம் கியா ஹே. மீனாவோட தம்பி மீனா கே பாய், பாய்னா பிரதர் தம்பி, கா நாம் நாம்னா பேர், क्या है என்னது? मीना के भाई का नाम क्या है? मीना के भाई का नाम दिवाकर है. क्या है? दिवाकर. இப்போ தானே பார்த்தாங்க இந்த ஸ்டோரியில் எழுதியிருந்ததில்ல, அங்கேயே போய் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு பாருங்கள் திவாகர். இதுதான் திவாகர், ரைட்? ஸோ திவாகர் த, அதில் சின்ன இ, அதனால் தி, அப்புறம் வ, அதில் பெரிய ஆ வா, அப்புறம் கா, அப்புறம் ரா. நம்ம பரிவாரில் ரா பார்த்தோம், அதே ரா தான். ஸோ திவாகர். பரிவாரில் வா பார்த்தோம், அதே வா தான். ஓகே, பேரும் அதில் நிறைய வேர்ட் நம்ம பார்த்தது தான் இருக்குது. नेक्स्ट என்ன क्वेश्चन? नेक्स्ट வந்து आप अपने घर में कहाँ कहाँ छिप सकते हैं. இது வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கெங்கே ஒளிஞ்சிப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அது ஆனால் நீங்கள் ஹிந்தி இல்லை, அதனால் ஹிந்தியில் சொல்லணும். இந்த தமிழ் டெஸ்ட் பேப்பரில் தமிழ் சப்ஜெக்டில் தமிழில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கிலீஷில் இங்கிலீஷு, ஹிந்தியில் ஹிந்தி. அப்போ ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? आप कहाँ कहाँ घर में कहाँ कहाँ छिप जा सकते हैं. हम घर में दरवाजे के पीछे, कदव के पिनाड़ी, किवाड़ के पीछे, या बालकनी में, या छत पर, या किचन में, रसोई घर में, या बेडरूम में, या बाथरूम में, या कहीं पे भी हम छुप सकते हैं. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லலாம். அப்புறம் இங்கே போய் நம்ம இப்போ பாட்டு பாடிட்டு இருந்தாங்கல்ல இந்த கதையில், 1 2 3 4 சாச்சாஜி ஹம்கோ கர்த்தே பியார். இப்போது இதே மாதிரி நம்ம சாச்சாஜிக்கு பாடுற மாதிரி தாதாஜிக்கு பாடின, சாச்சாஜிக்கு சந்தோஷமாக இருந்ததுல என்னை பற்றி பாடுறாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம தாதாஜி தாதிஜி எல்லோரும் பற்றி பாடலாம்ல. ஸோ நம்ம இந்த வாட்டி என்ன பண்ணலாம், நம்ம சாச்சாஜி தாதாஜிக்கு பாடலாமா? 1 2 3 4 दादाजी हमको करते प्यार. 1 2 3 4 दादाजी हमको करते प्यार. இப்போ நானாஜிக்கு பாடலாமா? 1 2 3 4 नानाजी हमको करते प्यार. 1 2 3 4 नानाजी हमको करते प्यार. இப்போ நானிக்கு பாடலாமா? நானி, அம்மாவோட அம்மா வந்து நானி இல்லை பாட்டி. ஸோ நானிக்கு பாடலாம்.
1 2 3 4 नानी जी हमको करते प्यार 1 2 3 4 नानी जी हमको करते प्यार और अपने परिवार के अन्य लोगों के लिए உங்களுக்கு யாருக்காக பாடணுமோ பாடலாம்ல ஓகே இப்போ வந்து शब्द का खेल शब्दों का खेल இது வந்து வேர்ட்ஸோட விளையாட்டு என்னதுன்னு பார்க்கலாமா इस कहानी में இப்போ இந்த கதையில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்குறோம் इस कहानी में दिवाकर இருக்கார் இந்த கதையில் दादाजी அவங்க தாத்தா और दादी जी हैं आंखें बंद करके इन शब्दों को बोलिए இந்த வேர்ட்ஸை கண்ணு மூடிட்டு இப்போ நீங்கள் சொல்லணும் கண்ணு மூடிட்டு என்ன சொல்லணும் நான் சொல்கிறத சொல்லுங்கள் दादाजी சொல்லுங்கள் दादाजी இப்போ சொல்லுங்கள் दादीजी दादीजी दादाजी दादीजी சொன்னீங்களா அப்போ இப்போ நீங்கள் அந்த வேர்டு எதில் ஆரம்பிக்குது நம்ம அப்படி யோசிக்கணும் அந்த வேர்டு வந்து சொல்லும்போது மாமான்னு சொல்லலை தாதான்னு சொன்னால் தால ஆரம்பிக்குது மாமான்னா மால ஆரம்பிக்கும் இப்போது அனில் அனில் அல ஆரம்பிக்குது ஆடு ஆல ஆரம்பிக்குது ஆடு ஆடு மாடு மால ஆரம்பிக்குது மாடு அந்த மாதிரி தாதா தாதா தால ஆரம்பிக்குதா தாதி தாதியும் தால தான் ஆரம்பிக்குது கரெக்டாக தாத்தா தாத்தி இல்லை பாட்டி தமிழில் வந்து தால் ஆரம்பிக்கும் இது பால் ஆரம்பிக்கும் ஆனால் இது ஹிந்தியில் ரெண்டுமே சேம் தானே தாதா தாதி ரெண்டுமே தால் ஆரம்பிக்குது இப்போ உங்களுக்கு அப்போ தா புரிஞ்சிடுச்சா இந்த தா எப்படி எழுதுவோம் நம்ம தமிழில் தா எப்படி எழுதுகிறோம் நம்ம தமிழில் தா எப்படி எழுதுவோம்ல ஹிந்தியில் தா எப்படி திரும்ப எழுதுவோம் த இப்படி எழுதுவோம் இப்படி போட்டு இப்படி இல்லை இது டா ஆகிடும் ஓகே கொஞ்சம் கீழே இறக்கிட்டா இப்படி அது வந்து தா ஸோ தமிழில் தா எழுதுகிறோம் அந்த மாதிரி ஹிந்தியில் தா தமிழில் தா ஆ போட்டால் தா இன்னொரு தா போட்டு நம்ம இத்துலாம் போடுவோம் இத்து போட்டு தாத்தான்னு எழுதுவோம் இன்னொரு தா போட்டு அது மேலே புள்ளி வச்சு தாத்தான்னு ஹிந்தியில் இத்துலாம் இல்லை தாதா என்ன தமிழில் வந்து தாத்தா தாத்தா இல்லை அது தாத்தா இல்லை தாத்தா ஹிந்தியில் அது வந்து தாதா இல்லை தாதா அதனால் த ஆ அப்புறம் த அப்புறம் ஆ தாதா ஆயிடுச்சு இது தாதி மாற்றணுன்னா இன்னும் ஈஸி பாருங்கள் ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தாதா எழுதுகிறோமா தா அப்புறம் ஆ தமிழில் எப்படி ஆ போடுவோம் இப்படி போடுவோம்ல ஆ அந்த மாதிரி ஹிந்தியில் தா அப்புறம் மறுபடியும் தா ஈ வந்து மேலேருந்து ஒரு இது இந்த பக்கம் வந்தால் ஈ பெரிய ஈ சின்ன ஈக்கு வந்து இந்த பக்கம் ஸோ தாதி இப்போ ரெண்டு வேர்டு உங்களுக்கு கிளியராக தாதா தாதி இது நீங்கள் எழுத பழகணும் சரியா தாதா தாதி தாதா தாதின்னு எழுதிட்டு அப்புறம் எழுதினோன்னு பத்தாது அடுத்த வாட்டி யாராவது தாதா எழுதிட்டு இது என்னதுன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும் இது தாதா எழுதியிருக்கு ஏன்னா தா இருக்குது அப்புறம் ஆ இருக்குது அதனால தாதா ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கே பார்த்துங்க தாதா தாதி இங்கேயே இருக்குது ஸோ நீங்கள் வந்து இங்கே இது மேலேயே எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்புறம் உங்கள் நோட்டில் எழுதுங்க தா தா அப்புறம் தா தி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா இப்போ இதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஃபோர்த் ஒன்ல इस कहानी में दादा और दादी இப்போ தாதா தாதி எழுதுதான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கல்ல दादा दादी दादा और दादी இந்த ரெண்டு வேர்டு शब्दों को पहचान कर उन पर घेरा लगाइए அது மேலே ஒரு பவுண்ட்ரி போடுங்க அது மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி போடுங்கன்னு சொல்கிறாங்க घेराனா ஒரு பவுண்ட்ரி ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ண தெரியுமா இப்போ நான் உங்களுக்கு இந்த கதை சொல்லி கொடுத்தேன்ல இப்போ உங்கள் தாதா தாதி நீங்கள் எழுத பார்த்தீங்கல்ல அப்போ இந்த கதையில் எங்கெங்கெல்லாம் தாதா தாதி எழுதியிருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் அதுக்கு நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன் இதோ இங்கே தாதா எழுதியிருக்கு ஸோ இங்கே தாதாவில் இப்படி பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி தாதா தாதி தாத்தா பாட்டிக்கு மட்டும்தான் நம்ம வந்து சர்க்கிள் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி வட்டம் ஒரு வரைஞ்சி நீங்கள் வந்து தாதா தாதி எங்கே இருக்கோ பாருங்கள் இந்த கதையில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பண்ணணும் சரியா அந்த இடத்துல உங்கள் புக்கில் இந்த புக்கு இருக்குல்ல அந்த புக்கில் நீங்கள் அங்கங்கே போயிட்டு பண்ணணும்
ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போது இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோம். மாமா, சாச்சா, சால ஆரம்பிக்குது சாச்சா, மால ஆரம்பிக்குது மாமா, நால ஆரம்பிக்குது நானா, தால ஆரம்பிக்குது தாதா. அப்புறம் மீனா பார்த்தோம்ல, மீனாவோட பரிவர்த்தனை பார்க்குறோம். அப்போ மீனா எப்படி எழுதுறது பார்க்கலாமா? மீனா இஸ் कहानी में மீனா के परिवार மீனாவோட குடும்பத்தோட கதைனால மீனா பற்றி எழுத போகிறோம். மீனா ரொம்ப ஈஸி. தமிழில் வந்து நம்ம மா எழுதிட்டு ஈ போட்டுட்டு நா போட்டுட்டு ஆ எழுதுவோம்ல, அந்த மாதிரி தான் ஹிந்திலையும். தமிழில் எப்படி எழுதுவோம்? தமிழில் வந்து நம்ம மா எழுதுவோம், அதுக்கு மேலே பெரிய ஈனா இப்படி சுழிச்சிடுவோம்ல, பெரிய ஈ. சின்ன ஈனா எப்படி எழுதுவோம்? மா எழுதிட்டு இப்படி பண்ணால் அது சின்ன ஈ. ஆனால் நம்ம இப்போ பெரிய ஈ போட்டிருக்கோம். ஸோ மீ நான் போட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? மீனை இல்லை மீனா இல்லை. அப்போ ஆக்கு வந்து இந்த மாதிரி எழுதுவோம்ல மீனா. அந்த மாதிரி ஹிந்தியில் வந்து மா எப்படி இருக்கும்? மா, இதுதான் மா, இதுதான் மா. அப்புறம் பெரிய ஈ நீ ஈ. சின்ன ஈ வந்து நம்மளது தமிழில் இது சின்ன ஈ மாதிரி இருக்கும். ஆனால் தமிழில் இருக்கிற சின்ன ஈ தான் பெரிய ஈ. தமிழில் இருக்க பெரிய இல்லை ஹிந்தியில். ஆனால் ஹிந்தியில் சின்ன ஈ வந்து இந்த பக்கம் வந்தால் லெஃப்ட்டில் வந்தால் சின்ன ஈ, ரைட்டில் போனால் பெரிய ஈ. ஸோ மீ. அப்புறம் நம்ம தமிழில் நான் எழுதுவோம்ல, அந்த மாதிரி ஹிந்தியில் நான் இப்படி எழுதுவாங்க. ரைட், இங்கே பாருங்கள், இங்கே நான் இருக்குல்ல, இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இப்படி ஒரு கோடு, அது மேலே ஒரு கோடு போட்டால் நான். அதுக்கப்புறம் மீனை ஆ போடணும்ல, இன்னொரு கோடு. ஸோ மாக்கு அப்புறம் ஈ, நாக்கு அப்புறம் ஆ, மீனா ஆயிடுச்சா? மேலே கோடு எப்போவுமே போட்டுருணும். எல்லாம் எழுதிட்டு கடைசியில் மேலே ஒரு கோடு போட்டாங்கன்னா ஹிந்தியில் நீங்கள் எழுதிட்டீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நானா, நானி, மாமா, மாமி, தாதா, தாதி, தீதி, மா எல்லாம் இருக்குது. மானா அம்மா, மாத்தா சொன்னல, மாத்தா அம்மா கூட சொல்லுவாங்க. மேல ஆ போட்டுட்டு மேலே வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஆ போட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி சந்திரபிந்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலா மாதிரி ஒன்று போட்டுட்டு அதில் ஒரு புள்ளி போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. மா, இதான் மா. அது போடலைன்னா இது மா. அது அந்த ஆ மா அந்த இது வரும். அந்த இது போடுறதுனால தான் மா, அதனால தான் புள்ளி போடுறோம். ஸோ இது மா எழுதியிருக்கீங்க. அப்போ நீங்கள் சொல்லிகிட்டே எழுதணும், சரியா? இது நான் ஆ, நீங்கள் எப்படி எழுதணும் தெரியுமா? நான் ஆக்கி மாத்திரா, நாக்கு அப்புறம் ஆவோட மாத்திரா, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நான், இன்னொரு வாட்டி ஆக்கி மாத்திரா, நானா. அந்த மாதிரி நானி எழுதும்போது நானி, நான் ஆக்கி மாத்திரா நீ, நான் ஈக்கி மாத்திரா நானி, ம. நம்ம தமிழில் வந்து மா இப்படி எழுதுவோம், ஹிந்தியில் ம வந்து இப்படி எழுதுவாங்க. ஸோ இதான் ம. மாமா, இது மாமி, மாமி இருக்கா? அப்புறம் இது தாதா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தாதா, தாதி, தீதி. இப்போ தால ரெண்டாவது தா ஈ ஆக்கிட்டு தாதி ஆகிடுதுல. முதல் இதுவும் தி, ரெண்டாவதும் தி ஆக்கிட்டா தா போட்டு முதல் இதுவும் தி, ரெண்டாவதுல தாலியும் தீனா தீதி ஆகிடும்ல. தீதினா என்ன? அக்கா. ஹிந்தியில் தீதினா அக்கா, மானா அம்மா. ஓகே, ஸோ இந்த 6வது கொஷின் முடிஞ்சிடுச்சு. 7வது கொஷின் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த இமேஜ் பார்த்துட்டு என்னன்னு சொல்லணும். இப்போ இது வேப்ப இலை இருக்கா? நீம். நம்ம இங்கிலீஷில் நீம் சொல்லுவோம்ல, நீம். அது ஹிந்திலையும் நீம் தான். ஸோ இங்கே பாருங்கள், நீம்னு எழுதியிருக்கு. நான் நம்ம இப்போ தான் நானால நான் பார்த்தோம்ல, அதே நான் தான். இதில் நான் நீ போட்டால் நீ. அப்புறம் மா பார்த்தோம்ல, மாமால மா பார்த்தோம்ல, அந்த மா தான் நீமு. ஸோ இதான் நீம். இது என்னது? இதுவும் நான் தான், நான். அப்புறம் தாதால தா பார்த்தோம், தாதியில் தி பார்த்தோம். அப்போ நதி. இது வந்து நதி. நதி யார் ஓடிட்டுருக்குல்ல, ரிவர், நதி. இதான் நதி, இதான் நீம். இப்போ லாஸ்ட் இது என்ன? தானியம் இருக்குல்ல, தானே. தானேனா தானியம், நம்ம சின்ன சின்ன இது இருக்குல்ல, அரிசி, கோதுமை. ஸோ அதான் தானியம், அதான் தானே. அது எப்படி எழுதுகிறாங்க? அது வந்து தா ஆ, தாதால தா போட்டோம்,
ஆ போட்டோம் தாதா. இது தாதா இல்லை தானே. அப்போ நான் போட்டோம். நாள் வந்து நானியில் நான் போட்டோம். இங்கே மேலே போட்டால் ஏ. தாதா தானே. ஓகே தானே. இந்த 3 இதையும் முடிச்சிட்டோமா? அப்போ 7வது கொஷின் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு வந்து போயம். இந்த போயம் வந்து நீங்கள் படிக்கலாம் தேவையில்லை, எழுத கூட தேவையில்லை, எழுதலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பாடணும். அதனால நான் பாடுறேன், நீங்கள் என் கூட பாடுங்க. சரியா? நான் ஒரு வாட்டி நான் பாடுவேன், 2வது வாட்டியும் நானே பாடுவேன். என் கூட நீங்களும் பாடணும். சரியா? முதல் வாட்டி நீங்கள் கேட்டுக்கோங்க. சந்தா மாமா தூர் கே. சந்தா மாமானா நம்ம நிலா இருக்குல்ல, நிலா நம்ம மாமான்னு சொல்கிறாங்க. நிலா மாமா சந்தா மாமா. ஸோ சந்தா மாமா தூர் கே, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவர், தூர் கே. இப்போ இந்த போயம் எப்படி இருக்குது? चंदा मामा दूर के पुए पकाए बूर के. पाடுங்க. चंदा मामा दूर के पुए पकाए बूर के. आप खाए थाली में मुन्ने को दे प्याली में. आप खाए थाली में मुन्ने को दे प्याली में. प्याली गई टूट मुन्ना गया रूठ. प्याली गई टूट गाओ मुन्ना गया रूठ. लाएंगे नई प्यालियाँ बजा बजा के तालियाँ. लाएंगे नई प्यालियाँ बजा बजा के तालियाँ. मुन्ना को मनाएंगे हम दूध मलाई खाएंगे. मुन्ना को मनाएंगे हम दूध मलाई खाएंगे. இதுதான் இந்த போயம். இது என்னது? நிலாவை பற்றி இந்த போயம் பார்த்தோமா? இது யார் எழுதினாங்க தெரியுமா? ஏக்கலவ்யன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஓகே. ஸோ இந்த போயம் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சந்தா மாமா நிலா மாமா நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கீங்க. நாங்கள் இங்கே வந்து பூவே பக்காயே. பூவேனா அந்த ஸ்வீட்டான பூரி இருக்கும், போலி போலி, அதுதான் போலி தான் பூவே. பூர்கே, பூர்னா அந்த சர்க்கரை பவுடரில் பூரால். ஆப் காயே தாலிமே, நீங்கள் வந்து தட்டில் சாப்பிட்றீங்க. அப்புறம் குழந்தைக்கு வந்து முன்னா முன்னா வந்து குழந்த, அந்த பையனுக்கு எந்த இதில் கொடுக்குறீங்க? கிண்ணத்தில் கொடுக்குறீங்க, பியாலிமே. அந்த கிண்ணம் உடஞ்சி போச்சு. பியாலி கை டூட் முன்னா கயா ரூட். முன்னா வந்து கோச்சிக்கிட்டாரு, ரூட் கயானா கோச்சிக்கிட்டான், அழுவ ஆரம்பிக்கிறான். அப்போ லாயங்கே நை பியாலியா, அப்போ புது கிண்ணம் வாங்கிட்டு வரும் உனக்கு. பஜா பஜா கே தாலியா, கை தட்டிட்டே. தாலியானா கை தட்டுறது. கை தட்டிட்டே உனக்கு புது கிண்ணத்தை வாங்கிட்டு வருவோம். ஓகேவா? அப்புறம் முன்னா வந்து சந்தோஷப்படுத்திடலாம், புது கிண்ணத்தை வாங்கி. முன்னாக்கோ மனாயேங்கே ஹம் தூத் மலாயி காயேங்கே. தூது நம்ம பால், அப்புறம் ஆடை வருதில்ல பாலுக்கு மேலே, அந்த ஆடை தான் மலாய். அதில் தான் நெய்லாம் எடுக்கிறோம்ல. ஸோ அந்த பால் தூது மலாய் ஆடை சாப்பிடுவோம். இதெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம். இதுதான் இந்த போயம். ஸோ இந்த போயமோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இல்லை இன்னொன்று இருக்குது. இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த குழந்தைக்கு வந்து வழி, இது குழந்தைக்கு வழி நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி போயிட்டு அப்புறம் ரைட் எடுத்து அப்புறம் கீழே வந்து அப்புறம் லெஃப்ட் போயிட்டு அப்புறம் கீழே வந்து அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்புறம் மேலே போயிட்டு அப்புறம் ரைட் எடுத்து அப்புறம் போகணும். நான் சொல்ல மாட்டேனே, நீங்களே கண்டுபிடிங்க. சரியா? இந்த போகிறதுக்கு அட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிங்கன்னா இவங்க வழி கரெக்டாக போயிடுவாங்கல்ல. இல்லைன்னா நைட் ஆகிடும். இங்கே பாருங்கள் சூரியன்லாம் இருக்காரு. நைட் ஆகிடுச்சின்னா சந்தா மாமா நிலா வந்துடும். அப்புறம் இருட்டில் எப்படி போவாங்க? ஸோ சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணுங்கள். சரியா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டர் பார்க்கலாம். அது வரலும் இந்த சாப்டர் நல்லா படிங்க. ஓகே, பாய் பாய் குட்டீஸ்.